அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேலையெல்லாம் முடிச்சு ரூமெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. ஹால் மட்டும் இன்னும் க்ளீன் பண்ணணும். ஏன்னா ஹாலில் தான் பாப்பா பர்த்டே செலிப்ரேட் பண்ண போகிறோம் நாளைக்கு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்டர் 20th ஏப்ரல் சண்டே. ஸோ எல்லா வேலையுமே நாங்கள் முடிச்சிட்டோம். நாளைக்கு ஈவினிங், அதாவது மண்டே ஈவினிங் வந்து பாப்பா பர்த்டே செலிப்ரேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காண்டி வேலையெல்லாம் நடந்துகிட்ருக்கு. ஒரு சைடு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, இன்னொரு சைடு லைட்டாக வருத்தமாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ சீக்கிரமாக வளர்றாளா, இப்போ தான் பிறந்து பாசிட்டிவ் வந்த மாதிரி இருந்துச்சு, இப்போ தான் பிறந்து கையில் கொடுத்த மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ளே அவளுக்கு 2 வயசுன்றப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பட் ஹாப்பி, அவள் ரொம்ப நல்லா இருக்கா, ஹாப்பியாக இருக்கா, இந்த ஃபேமிலியில் செம்மையாக இருக்கா. ஸோ அவளை சுற்றி இருக்கிறவங்கனால அவள் வந்து எல்லாமே ஹாப்பியாக இருக்கிறா. அவள் ஹாப்பியாக இருக்கிறான்னு நினைக்கும் போது எனக்கு ஹாப்பி. ஸோ தட் எனக்கு எந்த கவலையுமே கிடையாது. அதில் 99.9% ஹாப்பியாக இருக்குன்னா அந்த ஒரு 0.1% வந்து அவள் சீக்கிரமாக வளர்றாளே அப்படின்ற ஒரு வருத்தம் இருக்குது. அது இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவளுக்கு ஒரு கிஃப்டாக நான் பேக் பண்ண போகிறேன். பட் ஆனால் அதை நான் வீடியோ எடுக்கலை. பிகாஸ் என்னென்ன கிஃப்ட் வாங்கிக்கிறத அது நீங்கள் அன்பாக்சிங் அதில் ரிவீலிங் வீடியோவில் நான் காமிக்கிறேன். தனியாக அது விலாக் போடுவேன். என்ன நாங்கள் ஜுவல் எடுத்தோம், என்னெல்லாம் வாங்கி போடுறத நான் கண்டிப்பாக உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம். பட் ஆனால் அவ்வளோதான், நான் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நாங்கள் வேலை க்ளீன்லாம் பண்ணி முடிச்சுட்டு அடுத்த கிஃப்டாக பேக் பண்ண போகிறோம். இதோட இந்த விலாகை முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் டே என்னென்ன விலாக் பண்ணோம், டெக்கரேஷன், அந்த வீடியோவில் நீங்கள் தனியாக பாருங்கள். அண்ட் அவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட் தான் பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் அவ்வளோ ஆசையாக. இந்த காய்ஸ் இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 6:20 ஆகிடுச்சு, ஈவினிங் ஆகிடுச்சு. கிஃப்ட் ரேப் பண்ணுற வேலை இருந்துச்சு, அதையும் நம்ம முடிச்சாச்சு. எல்லாமே கிஃப்ட் ரேப் பண்ணி வச்சாச்சு. இது எல்லாத்தையுமே அன்பாக்சிங் பண்ணுறத நான் தனியாக ஒரு வீடியோவாக போடுறேன். எல்லாம் ரிவீலிங் வீடியோவாக நான் உங்களுக்கு நான் தனியாக போடுறேன். அவளுக்கு நாளைக்கு கொடுக்கலாம், ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. அவள் எப்படி ஃபீல் பண்ணுவான்றதை பார்க்குறதுக்கு. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 கிஃப்ட்ஸ் இருக்குது. இதை நம்ம கொடுப்போம். அது போக முடிஞ்சால் நம்ம சாக்லேட்ஸ் வாங்கி கொடுப்போம். பட் சாக்லேட் இப்போதைக்கு நான் வேணும்னு நினைக்கிறேன். அவளுக்கு உடம்பு சரியில்லை. பார்ப்போம் என்னென்ன நடக்குன்றதை நீங்கள் நெக்ஸ்ட் விலாகில் நீங்கள் பாருங்கள். ஹாய் கைஸ், அகைன் நம்ம வந்தாச்சு. இது கண்டினியூ வருமா தனியாக வருமானு எனக்கு தெரியல. ஸோ தட் நான் இன்ட்ரோ வீடியோ எடுத்துக்கிறேன். அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெக்கரேஷன் தான் பண்ண போகிறோம். ஹாலில் பண்ணிகிட்டு இருக்கிறோம். கண்டினியூவாக நம்ம பார்க்கலாம். வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் போட்டாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா சாரீ, என்னோட சாரீ, எங்கள் அக்காவோட சாரீ, நாங்கள் சேம் சாரீ வச்சுருக்கோம். அதை வந்து நாங்கள் இப்படி மேட்ச் பண்ணிட்டோம். அண்ட் இதை வச்சு நம்ம முடிஞ்சளவு நம்ம கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் தீமுக்கு போகிறோம். ஸோ தட் அதனால் இதெல்லாம் தொங்க விடுவோம். அப்படியே நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா டெக்கரேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ரொம்ப ஆசையாக ஒவ்வொன்றும் பார்த்து அவளுக்கு பண்ணோம். எப்படி இருக்குன்ற கமெண்ட் பண்ணுங்கள். ஃபைனலி இப்படி தான் பண்ணியிருந்தேன். ஆனால் இதுக்கப்புறம் மாற்றணும். அதை நான் நெக்ஸ்ட் விலாகில் உங்களுக்கு காமிக்கிறேன். அவளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நைட்டு கேக் வேணும்ட்டா. ஸோ சரி 12 o'clock கேக் வெட்டலான்னு 11:30 போல் கேக் பார்த்துருந்தோம். பார்த்தா ட்வின் டவரில் அமைஞ்சிச்சு எங்களுக்கு. அதை வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இதுக்கப்புறம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா சாக்லேட் கொடுத்து கேக் வெட்டினது தான். அவள் அவ்வளோ ஹாப்பியாக எல்லாத்துக்குமே கேக்கு சாக்லேட் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்டு இருந்தா. நான் அவளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க பூட்டி வந்து ஃபஸ்ட் பைசா கொடுத்தாங்க ப்ளஸ் பண்ணிவிட்டு. அண்ட் அவளை பாருங்கள் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கா. கண்ணை முடியாது கிஃப்ட் ஓப்பன் பண்ணுறாங்க. தலையிலேருந்து எடுத்து கொடுங்க. கையிலேருந்து எடுக்கா. மைக் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த மைக்குன்னு இல்லை, நார்மலாகவே மைக் பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால் இதை அவளுக்கு வாங்கி கொடுத்தாச்சு. அவ்வளோதான், இப்படி தான் அந்த டே போயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும் நம்புகிறேன். இது வரைக்கும் என்னோட சேனலில் பொறுமையாக வாட்ச் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். தொடர்ந்து பாருங்கள். நான் பாருங்கள் அவ்வளோ லவ்வோட கிஸ்லாம் கொடுத்தா. இன்னும் வீடியோ வந்துட்டு தான் இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை பாய்.